வினை தீர்க்கும் விநாயகனே வேலகரி முகனே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் வினை தீர்க்கும் விநாயகனே வேலகரி முகனே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் பருவது நலமாக வாழ்க்கை வளமாக அருள் தர வேண்டும் ஆரை உலகோடு பருவது நலமாக வாழ்க்கை வளமாக அருள் தர வேண்டும் ஆரை முகத்தோடு சித்தி கணபதியே நல தேய்ச்சிடும் குணநிதியே சித்தி கணபதியே நல தேய்ச்சிடும் குணநிதியே நெஞ்சில் வளரும் அறிவுபதியே சிவதேவி தமக்கடியே நெஞ்சில் வளரும் அறிவுபதியே சிவதேவி தமக்கடியே நினைவீர்க்கு விநாயகனே அறிவுகளே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் தலையோட்டி ஓவிடமாக்கி பலத்திரன் பலத்திரனை கவுடத்தில் தூட்டி தலையோட்டி ஓவிடமாக்கி பலத்திரை கருத்திரனை கவுடத்தில் தூட்டி பறக்கமுடன் முப்பரினோ பொருளே பறக்கமுடன் பெருமுப்பரினோ பொருளே வரத்து வழங்கு அதில் ஆசனே விலங்கு வரத்து வழங்கு அதில் ஆசனே விலங்கு இதை தீர்க்கு விநாயகனே வேலகரி முகனே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் முன்னாடி இடம் இருக்கா இல்லப்பா என்ன அவனுக்கு போச்சு கையே தான் பார்க்குறேன் உள்ளத்தில நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வுகளும் தானே கடைகள் பாறையா கடைகள் பாறையா உள்ளத்தில நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வுகளும் தானே கடைகள் பாறையா கடைகள் பாறையா பல்லவன் பார்த்து வரும் வெள்ளமென அருள் படைக்க பல்லவே நீ நினைத்தால் போதுமே இன்னும் பல்விகளை சேர்த்து கொள்ள தேர்வே பல்லவோக்கு பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைக்க பல்லவே நீ நினைத்தால் போதுமே இன்னும் பல்விகளை சேர்த்து கொள்ள தேர்வே உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையா வேலையா வாழ்வுகளும் காணே கடைகள் மாறையா கடைகள் மாறையா மலை மேலே கோலத்திலே
போல தீ போல மண் போல மை போல வந்தார் காட்டாக நேற்றாக நான் பாடும் பாட்டாக வந்தார் கனவுக்குள் வந்தார் கற்பனை அல்ல சுரமாக உயிர் கூடு தவமாக வந்தார் அடிப்பிரியதையே சொல்லிவிடவா கொஞ்ச கவிதையா கிளிவிடவா அந்த நிலவை எடுத்து கருவி வீடவா இந்த இதயம் கொடுத்து இதயமாகவா வெளிச்சோடி வீசுகிறார் பூவுக்குள்ளே பிறப்பதால் மகளாய் வீசுகிறார் நிலவில் மகத்ததால் வெளிச்சோடி வீசுகிறார் மங்கையின் பக்கத்தில் மஞ்சளும் மரங்கள் எப்படியோ அலையும் வெயிலும் தலையும் வெயிலும் பந்தவன படியோ அறிவுரிய உலகம் புத்தலை புத்தகம் என்று நான் வாழ்ந்துகிறேன் இந்த பெண்களை உலகம் கற்களை புத்தகம் முன்னிட கண்டுகிறேன் அறிவுரியதகி சொல்லிவிடவா இந்த கவிதையை கிள்ளிவிடவா அந்த நிலவை எடுத்து கவரி வீசவா இந்த இதயம் கொடுத்து இதயமாகவா பொதுமடி பூக்கள் கூட தேவையில்லை கண்ணக்குழி அழகிலே கற்பித்து போவதாருமில்லை புன்னகையே பொதுமடி பூக்கள் கூட தேவையில்லை கண்ணக்குழி அழகிலே கற்பித்து போவதாருமில்லை சூரியன் போலவே போலவி சோதனை போடுகிறாய் மனிதன் நிலத்தில் தாரித்தமானது சாதிக்க மூடுகிறாய் ஒரு 1000 கோடிகள் யுத்தங்கள் சந்திக்க துணிவும் இருக்கிறேன் உங்க பாதைகள் ஓடின காயங்கள் கட்டிட இதயம் நோருகிறேன் அடிப்பது எதையே சொல்லிவிடவா கொஞ்ச கவிதையாய் கிள்ளிவிடவா அந்த நிலவை எடுத்து கவரி வீசவா இந்த இதயம் கொடுத்து இதயமாகவா என்ன செய்ய போறிய பாட்டு பாட அப்புறம் கதற ஓடுங்க வந்தாரையா மோட்டார வீட்டிறங்கி வந்தோமையா மோட்டார வீட்டிறங்கி வந்தேனையா மோட்டார வீட்டிறங்கி வந்தேனையா போல் சொல்லு வந்தேனையா வந்தேனையா குமாரி வந்தேனையா குமாரி வந்தாரையா கொண்டாட்டி இருக்கையில மப்பாட்டி வச்சிருக்கும் வல்லாளகன் வணக்கம் வணக்கம் கொண்டாட்டி இருக்கையில மப்பாட்டி வைத்திருக்கும் வல்லாளகன் வணக்கம் புருஷனை இல்லாமல பிள்ளை குட்டி பெற்றெடுக்கும் புண்ணியவதி இருந்தா
அத்தவரே வணக்கம் ஆதி சுத்தா கிடைக்கும் இந்த மாதிரி தம்பி மாதிரி வணக்கம் இந்த ஆதரவு இருக்க வேண்டும் எனக்கும் ஆதரவு எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்க அத்தவரே அம்மாவரே வணக்கம் ஆதி எங்களுக்கு கிடைக்கவே அண்ணனே நானே இருக்கிற பாட்டை பூரா பாடியாச்சு. இப்போ பூரா ரீமேக்ஸில் விட்டு தான் இப்போ புலந்துருக்கு. ஏன்னு கேளுங்க, ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு யூடியூப் சேனல் வரும். என்னந்த வர்ற பப்புனு பூரா அந்த ஒரு பாட்டை தான் பாடுவாங்களா? வேற பாட்டிலே தெரியாதா அப்படின்னு கேட்க விட்டுறக்கூடாதுல்ல. சரி, அதனால மொத்தத்தை மூணையும் ஈக்குவல் பண்ணி அடிச்சு விட்டாச்சு. அதுல திணி இதுல திணி அகர முதலெழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலக என்ற திருவள்ளுவர் பொருட்கள் பேரும் சார்ந்த பழையபடி வைங்க. பேரும் சார்ந்த பெரியவர்களுக்கும் என்னை 10 மாதம் வயிற்றில் சுமந்தெடுத்த மீனாட்சி தம்பி இருக்கும் எனது தாய்மார்களுக்கும் என்னை பெத்த ஆத்தா தங்க புண்ணிய மக்க சரி இன்னைக்கு தான் சிரிச்ச முகத்தோட சீதேவி அப்படி உட்காந்துருக்குது. அழுதுக்குறதுனால எந்த ஊர்லயும் பொம்பளையால் விட்டா இருக்காது. சரி, ஆம்பளையால் தான் தண்ணியை போட்டு பிணைவேன். எதை நாடகத்தை அப்படி சொல்லியா? ஊர்ல இப்போ ஒரு 50,000 ரூபா கொடுத்து நாடகம் வைக்கிறது பரிசு கிடையாது. ஒரு 50,000 ரூபா கொடுத்து மைக் செட் போடுறது பரிசு கிடையாது. சரி அண்ணே நம்ம யூடியூப் சேனல் ஆமா யாருக்கு பரிசு அளந்துதான் பார்க்கணும். அவர் பரிசு வச்சிருக்கியா? நம்ம யூடியூப் சேனல் மேடை நாடகத்தை கூட்டி இருந்து ஒரு யூடியூப் எடுக்க வைக்கிறது பெருமை கிடையாது. சரி, நம்ம ஊர் தங்கமான ஊர்னு காட்டுறது எதுல இருக்குன்னா, எதுல இருக்கு? விடிய விடிய இந்த நாடகத்தை விழித்திருந்து கண்டுகளித்தீங்கன்னா உங்க குடும்பத்துல நல்லது நடக்கும். சரி, இந்த பொம்பளையாளு எந்திரிச்சு போறோம்னு நினைச்சீங்கன்னா என்னாங்க? சத்தியமா சொல்றேன், என் கும்புற இருள் புணரிய சத்தியமா வகுத்தால ஓடிப்போம். யாருக்கு? உனக்கா? வரும்போது உனக்கு வகுத்தாலேண்டா தாய்மார்களுக்கு. ஆம்பளையாளு எந்திரிச்சு போறோம்னு நினைச்சாருன்னு வைங்களேன், என்னாங்க? தண்ணியை போட்டா நீ பாட்டுல செவனேன்னு படுத்து எந்திரி. சரி, மத்தாள் எந்திரிச்சு போன நினைச்சா நீர் கெடுப்பு வரும், அதையும் பார்த்துக்குங்க. அதனால சொல்றேன், சாமி துடியான தெய்வம். நல்லா யோசிச்சு தான் பேசுறேன். வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் மண்ணை புண்ணாக்குடி விவசாய பெருங்குடி மக்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பெறாத ஐயா உயர்ந்த காவல்துறையை சேர்ந்த அருமை உள்ளத்திற்கும் இந்த நாடகத்திற்கு நல்லதொரு ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் நமது ஸ்ரீ புவனேஷ் ஆடியோஸ் அருமை உள்ளத்திற்கும் அதில் ஆப்ரேட் செய்யக்கூடிய எனது அருமை பங்காளி அவர்களுக்கும் மற்றும் கையை தூக்கி காட்டுறது யாருப்பா? பேட்டோக்கன்னு போடுறாங்க. அவர் என்ன பண்ணுறது? பங்காளி தான். உங்கள் அனைவர்களுக்கும் உற்றார்களுக்கும் நாடகத்துடைய அமைப்பாளர் எனது அருமை சகோதரர் கல்விமுறையைச் சேர்ந்த எஸ்பி டிராவல்ஸ் உரிமையாளர் பிரபல ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி கே சக்திவேல் அவர்கள் சார்பாகவும் சிறந்த நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை ஆரம்பிச்சாச்சுன்னா கோமாளி கூத்துல வெளியே வந்தாச்சு. இன்னொரு விஷயம், இந்த கானூர்ல இந்த பிள்ளையார் கோயில் கட்டின புண்ணியமா என்னமோ தெரியாது. நான் படிச்ச படிப்பு சாதாரண படிப்பு கிடையாது. சரியான படிப்பு. என்ன படிப்பு? முகமது சதக்கில் படிச்சிருக்கேன், பிஎஸ்சி படிச்சிருக்கேன். நானு நம்ப முடியல. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். சரி, இளங்கலை பட்டதாரியில் அறிவியல் படிச்சிருக்கேன். நானு இன்னைக்கு மேடையில் இறங்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா பெருமைப்படியா? சோற கைதட்டலாம்லத்தா? சொல்லவே இல்லை. அதுவும் இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்த ஊரோட ராசி என்ன வேலை? அப்படியே உண்மைதான். எப்படி எப்படின்னா ரயில்வேலையா? ரயில்வே வேலை கிடைச்சிருக்கா? ரயில்வே எல்லாம் கரியல்லி போட்டுலாம் தெரிய முடியாது. அப்புறம் இந்த சென்ட்ரல் இதை காட்டிலும் கூடுதலான வேலை வேற எந்த கூடுதல்னா படிச்சிருக்கேன். அதுக்கு என்ன கூடுதலான வேலை? பிஎஸ்சினா எழுதின எக்ஸாம் குரூப் எக்ஸாம் பாருங்க. விஏ எது கிடைச்சிருக்கா? விஏ வேலை. அரே விஓவா? விஓல சம்பளம் 25,000 30,000 தான். சரி, இத கேட்ல பெரிய வேலையா? இத கேட்ல பெரிய வேற என்ன வேலையா? ஐயா என்ன வேலையா? நான் சொன்னா மறந்துடுவேன். நான் மறல மாட்டேன். சொல்லியா? முதல்ல வாழ்த்து சொன்னியாயா? கை உடுத்தியா? வாயா அப்படியே வாயா. இன்ன வரைக்கும் கையை எதுல வச்சிருந்தேன் தெரியுமா? சாதாரண எதுல வச்சிருந்தா? சீத்தை உனட்டு போய் கை கொடுத்தேன் பாரு. வச்சுக்கிட்ட அந்த கைய சாதாரண வேலை கிடையாது. மிகப்பெரிய ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சோரா கை தட்டுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் உண்மையில் வேலை கிடைச்சிருக்கு. கானூருக்கு வந்து நாளைக்கு அந்த சம்பளத்தை வாங்கி உங்களுக்கு பூரா முட்டாய் முறுக்கு வாங்கி நான் கொடுத்துட்டு போயிருக்கேன். உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்க ஒப்பையும் கோவனா விட்ட நேரம் அப்படியே மாப்பிள. இத்தனை நாடகத்துக்கு போயிருக்க எல்லா ஊருக்கும் ராசி இருந்திருக்கா? இல்ல கானூருக்கு வர வட்டி பாரு ராசிய. அந்த தெய்வத்தோட அருக்குல என்ன வேலைன்னு சொன்னா நல்லா சந்தோஷப்படுங்க. ஆமா, மகிழ்ச்சியான வேலை கிடைச்சக்காண்டி ஊருக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் 10,000 கொடுத்துருக்கா வீட்டுக்கு. ஊரக வேலை வாய்ப்பு திட்டம்
100 நாள் வேலை அடைச்சிருக்கு. 100 நாள் வேலையா? அது கீழே செருப்பு ஓடுதா? கழட்டி அடிச்சு வந்தா. கீழே ஓடாத, கீழே எரியாதியா? அது எடுக்காது. என்னடா சொல்ற 100 நாள் வேலையா? குறுப்பு போரு, குறுப்பு புத்தி. ஏன்டா எங்கால பேக்க தெரியுது சாமி. போய் எடுத்துட்டு வாடா போடா. நான் எடுத்து வர முடியாதா? நீ எதுக்கு தூக்கி போட்ட? தம்பி எடுப்பா. ஏன் ஜாமான் ஏறா போடா. உன் ஜாமான் இருக்குமா அது தோசை கல் பரட்டி. ஏன் ஜாமான புறா நீ? உன் ஜாமான மயிர் எந்த மயித்துக்கிட்டாங்க அப்படி எதுக்குடா எரிஞ்சா? அது கவர்மெண்ட் உனக்கே வேணாம் தானே எரிஞ்சிருக்க. அப்ப நான் எந்த மயித்து கடிப்பேன்? 100 நாள் வேலை தானே கிடைச்சிருக்கு. ஆமா, எடுத்துட்டு வா. 100 நாள் வேலை நல்லா கவனிச்சீங்களா? தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் தான். நல்லா யோசிக்கணும். ஜனங்க ஊரா சென்ட்ரல் வேலை தான் அது. தம்பி அதுவும் கவர்மெண்ட் தானே. ஐயா உள்ள கூப்பிடாது. வாங்க வாங்க. சரி வாங்க. அதுக்கு தானா? சரி ரைட். கொஞ்ச நேரம் சீக்கிரம் நிப்பாடுப்பா. அவங்க பேசிக்குவாங்க. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, தலை வருகின்றிருக்கின்ற நாடக கலாச்சார ரசிக பெருங்குடி மக்களே, சுற்று வட்டாரத்தில் வருகின்றிருக்கின்ற பெரியவர்களே, அனைவரையும் கிராமத்தின் சார்பாக வரவேற்று இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தி தருமாறு உங்களது பாதம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே ஆரம்பித்த இந்த குடியிருப்பில் இப்பொழுது 4ஆம் தலைமுறைக்கு பிறகு இந்த செல்வ விநாயகர் ஆலயத்தை வெகு சீரோடும் சிறப்போடும் கட்டி முடித்து அதற்கு குடமுழுக்கு விழா, மண்டலாபிஷேக விழா நடத்தி வெகு சீரோடும் சிறப்போடும் நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த இளைஞர்களையும் கிராமத்தார்களையும் நன்கொடை கொடுத்த பொதுமக்களையும் அதே போல் இந்த நாடகத்தை நடத்தி தரும் அன்பளிப்பாளர்களையும் இங்கே நடிக்க வந்திருக்கின்ற நாடகத்தை நடத்தி வந்திருக்கின்ற நடிகர் அனைவருக்கும் செல்வ விநாயகர் அருள் கிடைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கிராமத்தாரின் சார்பாக பாராட்டி வாழ்த்தி இந்த நாடகத்தை நல்ல முறையில் நடத்தி தருமாறு, அதே போல் வருகை வந்திருக்கின்ற காவல்துறை கிராம நிர்வாக அதிகாரிகள் அனைவரையும் வரவேற்று பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி இப்பொழுது நாடகத்தை துவக்கி வைக்கின்றோம். கிராமத்தின் சார்பாக கிராம மணியக்காரர், அதே போல் அடுத்தபடியாக முதல் நாட்டாம வந்திருக்காரு இல்லையா? கூப்பிட்டு போகல, நாட்டாமல் கூப்பிட்டு வரல. நாட்டாமை முதலாளி அவர்கள் வருகின்றிருந்தாலும் சரி வரல, முடிச்சு விடுங்க. நாடகத்துக்கு திட்டம் மக்கள் இங்கு சிறந்தாழ்ந்த முறையில் ஆர்வமித்துக் கொண்டிருக்கும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டிய தேவருடைய வாத்தியார் எங்களது பார்த்திபனூர் கள்ளிக்குடியைச் சேர்ந்த வி.எம். சீமான் வாத்தியார் அவர்களுக்கு புனரளிக்கப்படுத்தவர்கள். அருமையான முறையில் வதங்கித்துக் கொண்டிருக்கும் பிரபல வாத்தியார் நமது அருமையினார் சமயமுத்து அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக திருப்பாச்சேத்தி சமயமுத்து. அடுத்தபடியாக கருவூரைச் சேர்ந்த அருமை டொங்காஸ் மாப்பிள்ளை ரஞ்சித் அவர்களுக்கு விழா வந்து வரும். இங்கு அருமையான முறையில் தாளம் இசைக்கும் அருமையான இளையராஜா அவர்களுக்கு விழாக்கள் சிறப்பு கொண்டாட எதிர்கொடுத்தவர்கள். நாடக அமைப்பாளர் கே. சக்திவேல் அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக, அவருக்கு பதிலாக தவசி அவர்களுக்கு பொன்னாடை சக்திவேல் சார்பாக அப்படி சொல்லி தெரியும் தெரியும். காவனூர் தான், கானூர் ஒளி ஒளி அமைப்பு ஸ்ரீ புவனேஷ் லைட் ஆஃப் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களுக்கு விழாக்கள் பொன்னாடை கொட்டகை அமைப்பாளர் முருகன் அவர்கள் விழா மேடைக்கு வருமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அவர் பாபா எங்கே சாப்பிட்டு படுத்துரு இருந்தாதான் நிற்கல வானே ஆத்தாடி பார்த்தா சாப்பிட்டாப்புல போகிறேன். அதானே பார்க்கேன் தேடி தர்றேன். நானும் எனக்கு கண்ணு இல்லையான்னு பார்த்தேன். அவருக்கு ஒரு பாட்டு போடுறது இல்லையா? சொல்லுன்னு ஒரு பாட்டு அடிச்சு விட வேணாமா? எந்த நேரம் தானே ஒரு பாட்டு பாடுவோம். எங்க சொன்னா கேட்க எவன் கேட்க அவங்க ரேடியோ ரசம் புளிக்கி ரேடியோ சேர்ப்போம். ரேடியோ பாட்டு போட்டார்ல கொட்டை அவுத்துட்டு சொல்லு. இந்த சொல்லுப்பா அவர் பேர். உங்கள் முன்னால் நகைச்சுவையாக நடித்து கொண்டிருக்கும் கடுகு சந்தையை சேர்ந்த தம்பி ராக்கெட் ராஜா அவர்களுக்கு கானூர் கிராமத்தின் சார்பாக பொன்னாடு. சில நாளாக ஆஸ்பத்திரியில் ஓய்வெடுத்து வந்த ராஜன் அதே சொல்லி ஞாபகப்படுத்தாத. இங்க அருமையான முறையில் ஐயா இந்த நாடகத்தை உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாட்டுக்கெல்லாம் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய மேடை நாடகம் யூடியூப் சேனல் உரிமையாளர் அருமையன்னார் அவர்களுக்கு விழாக்கிரம் சில பொன்னாடி எடுத்து கருப்புத்துவார்கள்.
ஸ்பிரிங் தானே அப்படி சொல்றா தெரியும். முடிச்சனே அவர் பேசிக்கிட்டு பாருடா. சரி சரி பேசு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எடுத்த பணியை தம்பி மைக்கு எல்லா விதத்திலும் சிறப்பாக நடத்தி கொடுத்த அப்படியே வச்சுடா. அப்படியே அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்துள்ள கலைஞர்களை பெருமைப்படுத்தும் வகையில் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய நமது கானூர் சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கு நாடக கலைக்கலைஞர் சார்பிலும் இசைக்கலைஞர் சார்பிலும் நன்றி நடந்த வணக்கம். இந்த ஒரு உள்ளந்தான் வேணும். அதாவது ரஞ்சித்து, சில ஊருக்குலாம் போனோம்னா மாலையை போடுவாங்க. இந்த மாலையை போட்டு என்ன செய்ய போற வெளியில நம்ம தூக்கி விட்டு எறிஞ்சிருவோம். மாலையை போட்டு என்ன செய்யணும்? மஞ்சள் தண்ணி எடுத்து ஊத்தணும், குளிக்க தூக்கி அமுக்கணுமா? போடு. அதுக்கு சொல்ல வரல, இந்த துண்டு தான் பேர் சொல்லும். இன்னைக்கு போனவொன்னு என்ன சொல்லுவோம்? வீட்டுக்கு நம்ம எல்லாரும் போனவொன்னு என்ன சொல்லுவான்? இந்த துண்டு எடுத்தாம்மா இன்னைக்கு போன ஊரு கானூர்ல சரி இந்த பொன்னாடையை போத்துனாங்க, இந்தாம்மா வீரக்குள்ள தூக்கி வைங்க அப்படி நம்ம சொல்லுவோம். ஆனா கல்யாணம் முடிச்ச என்ன மாதிரி என்ன சொல்லுவாங்க? அம்மா பொண்டாட்டியை கூப்பிட்டு வாமா, இந்த துண்டு கொடுத்தாங்க, இந்த உள்ள வை அப்படின்னு சொல்லி கொடுப்பான். உள்ள வேணா இங்க பீரோக்குள்ள வைக்க சொல்லுவான். சரி, அதை வச்சு இன்னைக்காவது தோட்டையில அத்தாடி நம்ம புருஷங்கார இன்னைக்கு கானூர் மேடைக்கு போட துண்டு தானடா இது அப்படின்னு நினப்பு வரும் பத்தியா? ஆமா, கைத்தறி ஆடை அணிவித்து அதுக்கு புரிஞ்சுக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால சிரிக்குது. அதனால நன்றி கொண்டு சொல்றத கேட்டு பேசியா நான் சொல்றேன் கல்யா தென்னா துண்டு கொடுத்தாங்கல்ல, இனிமேல் மொட்டை குடியா குடிக்காம கட்டி குடி. எனக்கு ஏதாவது இத்தனைக்கான வரிக்கு ரொட்டி தண்டி தான் குண்டி. சரி, உனக்கு தள்ளி பலாப்பழம் எங்களுக்கு இருக்கு. எனக்காவது துண்ட போத்துங்க ரைட்டு. அப்படி ஆளுகளுக்கு பூரா போர்வை தூக்கி மாத்துங்க. உனக்கு ஃபர்ஸ்ட் காலையில சங்கத்துல குளிக்கிறாங்க, தண்டி பல வேதாங்கோட்டை இதங்க தொங்குது. எல்லாரும் 1 மணிக்கு சப்புன்னு வருவேன். அதுலயும் இன்னைக்கு நடந்த கதையை கேளு. யதார்த்தமா திறந்து விட்டேன். யதார்த்தமா திறந்துட்டேன். திறந்தோன்னு உள்ள முண்டமா ஒரு ஆள் குளிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா மிளகா பொழந்த ஆறு சாத்தனி அழகு போயிருச்சு கதை. கிளட்டு போயில அட்லியும் முட்டுறாங்க கிடக்கு. சரி, அப்படிலாம் இருக்கிறதுனால இப்படித்தான் ஒரு விஷயம் நடந்து போச்சு. என்ன விஷயம்? ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லையா? சரி, குழந்தை இல்லைங்கவன் பொண்டாட்டிக்காரி திருப்பதிக்கு வேண்டியிருக்கா, பழனி மலைக்கு. என்ன வேண்டியிருக்கு? சாமி கும்பிட்டு எப்படியாவது நம்மளுக்கு புல்லு பூச்சி உண்டாயிரும்னு. புழு பூச்சினா என்ன தெரியுமா? புழுனா ஆம்பளை புள்ள, பூச்சினா பொம்பளை புள்ள. அது ஒரு விவரம், தனி விவரம். ஆமா, புழு பூச்சி உண்டாயிரும் சொல்லி வேண்டி இருக்கு. சரி, இவன் ஆளு கனத்த ஆளு, ஒரு 80 கிலோ இருப்பேன். சரி, மூதேவி பேண்டான்னா பேண்டவியை தாண்ட முடியாது, அந்த அளவுக்கு உயர்ந்த ஆளு. இவன் என்ன பண்ணிட்டான், இங்க இருந்து நடந்துட்டான் ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து. சரி, பாத யாத்திரை போறேன். தோட்ட 2 அறுத்துருச்சு. போக போக மூதேவிக்கு ரத்த காடு ஓடுது. என்னடா செய்யறதுன்னு பார்த்துட்டு தேங்காய் எண்ணெய் வனல்ச்சு அப்பி மறுபடி மலை மேலே ஏறிட்டான்ல. நைட்டு ஒரு மதியம் ஒரு 12 மணி இருக்கான். நடு மலைக்கு போயிட்டேன். போன உடனே அங்கே என்ன கடையா இருக்கு, பதிச்சிருச்சு முண்டைக்கு. படித்த உடனே சுற்றி முற்றி பார்த்துருக்கேன். அப்போத்தான் இவன் நல்ல நேரத்துக்கு ஒருத்தன் டப்பானூர்னு வித்துக்கிட்டு வந்திருக்கேன். என்னடாப்பா? ஏப்பா பழனி மலையில் என்ன ஃபேமஸ்? பஞ்சாமிர்தம் டப்பா ஃபேமஸாக வித்துக்கிட்டு வந்திருக்கேன். சரி இதாண்டா சந்தர்ப்பம் சொல்லி பாக்கெட்டில் ஒரு 100 ரூபாயை கையில் கொடுத்து அந்த டப்பாவை 100 அதை வாங்கி அந்த பஞ்சாமிரத்தை வாங்கி பிரித்து வாயில் நுழைச்சி திங்கலாம்னு சொல்லிட்டு மொத்தத்தை வலிச்சு அப்பிட்டேன். மறுபடி சாமி பக்கத்தில் போயிட்டேன். சரி, இவனுக்கு ஒரு சோதனையா கடவுள் கொடுத்துருக்கேன். என்ன சோதனை? இந்த 1 கிலோ பஞ்சாமிரதத்தை வயிற்றுக்குள்ள போச்சுல, மடன் வயிற்றை கலக்கிக்கிட்டு புரட்டிருச்சு. சரி, கோயிலுக்குள்ள மூலஸ்தானத்துக்குள்ள எங்கிட்டு ஓட முடியாது. திரும்பி போறாருனாலும் 3 மணி ஆகும். ஆமா, பார்த்தேன் பக்கத்தில் நெருங்கி போனேன். இந்த டைம் தான் கொடுக்கணும். ஒரு சிக்கி இருக்கா மாத்திரை போறான்னு கேட்க மாட்டேன். ஏழை சிக்கி இருக்குன்னா முடியா பூச்சிச்சு வாய்க்குள்ள போயிருக்கீங்க. பக்கத்துல ஏன் ஓட்டி எடுக்கவா எடுக்க முடியல. இந்த குச்சி நல்லா நுழைய வாயில பக்கத்துல போயிட்டேன். சரி இனிமே நம்மளுக்கு போறதுக்கு இடம் இல்ல. இந்த காலி டப்பா இந்த சோழ்னா பைக்குள்ள சொருகி வச்சிருந்தேன். அந்த காலி டப்பாவை அப்பதான் அவனுக்கு யோசனை வந்திருக்கு. சரி, அந்த காலி டப்பாவை திறந்து அப்படி பின்னாடி வேட்டியை தூக்கிட்டு உள்ள விட்டு நிரப்பிட்டேன். காலி டப்பாவை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் சொல்லி நிறைச்சிட்டேன். சரி, நிறைச்ச உடனே
அதை கீழே விட முடியாது. என்ன பண்ண? அதிகாரி பார்த்தா கத்திடுவேன். ஆமா. மறுபடியும் இந்த சோல் நான் போயிலே வச்சுக்கிட்டு சாமியை கும்பிட்டு கீழே இறங்கி வந்தேன். சரி. வந்தவனுக்கு பாருங்க இறங்கையில ஒரு 3 பேருப்பா. 3 பேரு? ஆமா. சரி. 3 பேர் சாதாரண போட்டால் கிடையாது. யாராருன்னு கேளு. யாராரு? சத்துவேலு, ஆல்ரவுண்ட் வாசிக்கிற பேர் என்ன அழகரு, சரி, தினேஷ், 3 பேர் சேர்ந்துட்டாங்க. சரி. சேர்ந்த உடனே வழிப்பறி ஒன்றம்னு சொல்லி கத்தியை கொண்டு மறைச்சிட்டாங்க. மறைச்ச உடனே உன்ட்ட என்னடா இருக்கு அப்படின்னு சொல்ல சடக்குன்னு பார்த்துருக்கேன். ஐயா பதட்டத்தில் இந்த டப்பா தாயா இருக்கு அப்படின்னு இருக்கேன். இவன் டப்பா தானே இருக்குன்னு சொல்றோன்னு பஞ்சாமிர்த டப்பாவன்னு நினைச்சிட்டாங்க. எடுத்து வாங்கிட்டு ஓடிட்டாங்க 3 பேரை. சரி. ஓடி போய் ஒரு மூலையில திறந்துக்கிட்டு பார்த்துருக்காங்க. என்னடா பஞ்சாமிர்தம் கண்ணங்கரேர்னு அரக்கு கலர்ல இருக்கு. இது எப்படி இருந்துச்சு? இது என்னடா மஞ்சள் இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்ல. இது சொன்னது யாரு? சத்திவேலு. சரி. 2வது அழகர் ஐடியா கொடுக்குறேன். ஏண்டா நீங்க என்னடா கனவுண்டிய? பஞ்சாமிரத்துல கல்கண்டு கிடக்கும், பேர்ச்சம்பழம் கிடக்கும், வாழைப்பழம் கிடக்கும். ஆமா. இதுல என்ன கருவேப்பிலை தோளும் தக்காளி தோளும் வெங்காயத்தோளுமா கிடக்குதடா அப்படின்னு சொல்ல. 3வது தினேஷ் போட்டிருக்கான் பாரு. அடே புதுசா இப்ப பழனி மலையில பஞ்சாமிரதத்தை மஞ்சப்பொடி போட்டு தாளிச்சு கொடுக்காண்டா அப்படின்னு சொல்ல. இவர் உடனே ஒத்த விரல ஒட்டி நக்கிட்டாரு. யாரு? கேவலம். யார் நக்குறது? சத்திவேலு தான் முதல் நக்குறது. தெரிஞ்சு போச்சு. இல்ல இது 2வது மேடம் பக்கத்துல முதல்ல ஓட்டி நக்கிட்டேன். இனிப்பா இருக்கடா. இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி. நம்ம திண்டது நரகளை திண்டோம்னு. வெளியே சொன்னா இந்த 2 பேரும் திங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவன் வாயில விரல வச்ச மணிக்கே இப்படி முடிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். இவங்க 2 பேரும் எப்படிரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்கேன் இவன். மறுபடியும் இந்த 2வது இருந்தேன் பாரு அழகரு. சரி. 3 பேர்ல ஒட்டி நறுக்குன்னு வாயில அப்பிட்டேன். அக்குன்னு ஒண்ணு இவனுக்கு தெரிஞ்சு வச்சு இவன் முகத்தை அவன் பார்க்க, இவன் முகத்தை இவன் பார்க்க, 2 பேரும் மாத்தி மாத்தி பார்க்க. சரி நம்ம 2 பேரும் சொன்னோம்னா இவன் திங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தினேஷ் அடிச்சிருக்காங்க. ஆகா அப்படின்னு இருக்காங்க. இவர் உடனே நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி 4 பேர்ல ஒட்டி மொத்தமா அள்ளி விளையாட வச்சிட்டாரு. கடைசியில் 3 முட்டைகளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்க நம்ம பீய திண்டம்னு. அப்புறம் தான் இவங்களுக்குள்ள ஒரு சேர்ந்து பேசி முடிச்சிருக்காங்க. சரி. அடே திண்டுட்டான், வீட்டில் போய் சொல்லிடக்கூடாது. சரி அப்படின்னு சொல்லி ஆளாலும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு கிளம்புன அன்னைக்கு பாருங்க அவங்க பொண்டாட்டி பல நாளா நம்ம புருஷன் திருட போல இன்னைக்கு பங்குனி உத்தரத்துக்கு திருட போயிருக்காரு அப்படின்னு சொல்லி கோழி அடிச்சு நறுக்குன்னு மசாலா அரைச்சுக்கிட்டு இருந்திருக்கு. இவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன். என்ன கோழின்னா வெடக்கோழியா? எப்படி வெடக்கோழி குஞ்சா பிடிச்சு கொடைக்கானல் போயிட்டாரு. சரி. அழகரு நுழைஞ்சவன். என்னடா மசாலாவை மணக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியை பொத்திக்கிட்டு உள்ள உணவேன். சரி. ஏய் இல்லையா பழனிக்கு திருட போனீங்களா என்னத்தை கொண்டு வந்தேன்னு கேட்க இன்னைக்கு ஒன்றும் அம்புடலம்மா அப்படின்னு சொல்ல. உடனே இந்த அம்மா சும்மா இருக்க மாட்டோம், நீ யதார்த்தமாத்தையும் பேசிச்சு. நீ சோத்தை திண்டியா சோத்தை விட்டு பீயை திண்டியான்னு கேட்க. சரி. நம்ம பீயை திண்ட விஷயம் இதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி உண்மை நான் திண்ட விஷயம். அப்போ உண்மையிலுமே நீ பீயத்தையும் திண்டியாடா? ஏண்டா உன்னையத்தாண்டா இல்லடா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்ல மாற்றங்கள் ஏற்படும். அதனால நல்ல முறையில் இந்த ஒரு இப்போ சின்ன ஓரளவுக்கு கொஞ்சம் இளவட்ட பிள்ளைலாம் இருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டு நடக்கி நம்ம போகிறது நம்மளோட இதாக இருக்கணும்ல. எப்போ ஹலோ ஹலோ இந்த பைசன் காலம்படம்னா இந்த பாட்டு எல்லாருக்குமே பிடிக்கும்ல. பிடிக்கிற அளவுக்கு கை தட்டுங்களேன். இந்த போதுமா இதுக்கு இந்த பாட்டுக்கு ஆடியன்ஸ் இருக்கா ஊருக்கு? தீமூட்டி தீமூட்டி நெஞ்சாங்கூட்ட பத்த வச்சு காட்டு பேச்சு காட்டு பேச்சு தாளாட்டி தாளாட்டி பச்சை புள்ள எங்க வச்சு பாட்டு பேச்சு பாட்டு பேச்சு ரசத்தி ஓனப்பு புளியங்காட்டு பூவச்சிடி அடியாத்தி ஓனப்பு கருவக்காட்டு முள்ள செடி
ராசாத்தி உனக்கு கருவக்காத்தி உள்ளத்திடி அடியாத்தி உனக்கு புளியங்காட்டு பூவ போரேடி வாக்கப்பட்டு உடனே நான் எக்கப்பட்டு மருதாணி நீதானி மனசெல்லாம் ஏன் நிறந்தானி. ஒரு பாட்டை பழகணும்னா சும்மா கிடையாது. இந்த பாட்டில் வந்து காதல் இருக்குது, சோகம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. இதை புரிஞ்சாலே அந்த சின்ன பிள்ளைகளுக்கு தான் புரியும்ப்பா. கிளடி கட்ட ஊரா பாட்டுக்கு பாட்டு எடுத்தேன் அப்படியே போகும். அதுவே என்ன இடத்துல பண்ண நினைக்கிறப்ப விளையக்கூடிய நமது ஒரு நல்ல ஊர். சும்மா சொல்ல மைக் செட்டு புவனேஸ்னு வந்தவொடனே கேட்டுக்கிட்டேன். சூப்பர் மைக் செட்டு, குறை சொல்ல தேவையே இல்லை. சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் தாலுகா கானூர் கிராமத்தில் அமைந்த அருள்வாளித்து வரும் அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவில் மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு ஸ்ரீ விஸ்வாச வருடம் பங்குனி மாதம் சூத்துல மச்சமா வாசிக்க தெரியலனா ஐயா கண்ணாடி ஓடுற பழக்கம் இருக்கு. இப்ப வெளியே வந்து நான் கண்ணாடியை போட்டு என்ன சொல்லுவாங்க, அப்ப தப்பா வாசிக்க கூடாது. இல்ல இல்ல என்னடா குருட்டு போய் பப்புனா குட்டியா இல்ல இல்ல இப்படித்தான் ஒரு தப்பு நடந்து வச்சு. என்ன தப்பு? கொரோனா டயத்துல யாருக்குமே நாடகம் கிடையாது. சரி. அப்ப நான் ஒரு பத்திரிக்கை அடிக்கிற ஆஃபீஸுக்கு வேலைக்கு போயிருந்தேன். பத்திரிக்கை அச்சாஃபீஸ். நான் போய் சேர்ந்த நேரமும் என்னமோ தெரியல, திருப்போணத்திலிருந்து ஒரு 5000 கல்யாண பத்திரிக்கை அடிக்கணும்னு சொல்லி ஆர்டர் வந்துருச்சு. திருப்போணத்துல இருந்தா? ஆமா. சரி. 5000 கல்யாண பத்திரிக்கையா? நீ வந்த யோகம் நல்லா இருக்குடா. கை கொடுத்துட்டாங்க. சரி பத்திரிக்கை அடிச்சு மாட்டி போறணும்டா அப்படின்ட்டு சரி பத்திரிக்கைலாம் அடிச்சு கொடுத்து விட்டாச்சு. அடுத்த நாள் அதே வேலைக்கு தான் போறேன் ஆஃபீஸுக்கு. அந்த ஆஃபீஸுக்கு முன்னாடி 4 பொம்பளையால் கட்ட விளக்கு மாத்தோடையும் 10 ஆம்பளையால் பிஞ்ச செருப்போட நிக்கிறேன். எதுக்கியா? பரிசு கொடுக்க, வரவேற்பா, அடிக்கிறதுக்கியா? பத்திரிக்கையெல்லாம் எல்லாத்தையும் அடிச்சேன். சரி. ஒரு சின்ன பிழை ஏற்படாதா? என்ன தப்பு? பேனா வச்சு திருத்திக்கிற வேண்டியானா? திருமணம் சிறப்பாக நடைபெறும் போடணும். ஆமா. நானா போட்டிருந்தா பிரச்சனை கிடையாது. என்ன போட்டீங்க? அன்னைக்குன்னு கண்ணாடியை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். சரி. நானாவுக்கு போல இங்கிட்டு கிடந்த தானாவை தூக்கி போட்டேன். அப்ப எப்படி வரும்? திருமணம் சிறப்பாக தடைபெறும் வரும். அப்புறம் இதுக்கு அடிக்காம வருவாங்க முடியா? இது கூட ஒரு தப்பு இல்லையா? சரி. இதை கூட திருத்தி இருக்கலாம். அடுத்து ஒரு தப்பு தானே பண்ணேன். வேற என்ன தப்பு? அவங்க சித்தப்பா பெரியப்பா ஊர் வந்து மேல நாகுடி கீழே நாகுடியா. நான் நாகுடின்னு போட்டு விட்டுருக்கேன். ஆமா. இந்த நானாவுக்கு போல ஒரு இக்கண்ணாவை சொல்லிட்டேன். மேல நக்கடி கீழே நக்கடின்னு. வழக்கமாத்துல அடிக்காம என்ன கொஞ்சமா தானே ஆள் வந்திருக்காங்க. 100 பேர் வந்திருக்கா. இப்படிலாம் நான் பண்ணக்கூடாதுல்ல. சரி. மாப்பிள்ளையோட தாய் மாமா வேறு வந்து பாண்டி, அவங்க அப்பா வேறு ஒச்சாண்டி. சரி. அப்ப இனிஷியல் போடணும்ல. ஆமா. இப்ப உங்க அப்பா வேறு என்னது? சதீஷ். சதீஷ் எஸ் போடணும். சரி. எஸ் ரஞ்சித். ஆமா அதானே ஏற்பாடு. ஆமா. நான் போடத்தையும் செஞ்சேன். சரி. என்ன புள்ளி வைக்க மறந்துட்டேன். புள்ளி எடுத்துட்டேன். அவங்க அப்பா ஒரு ஒச்சாண்டி. சரி. ஓ போட்டு புள்ளி வைக்காம பாண்டின்னு போட்டேன். அப்போ ஓ பிளஸ் பாண்டி என்ன வர? நீயே சொல்லத. நான் சொல்லல, விளக்கமா தேடி எனக்கு புரியுது. அதான் ஏய் வாய் சும்மா இதை கூட ஏத்துக்கலாம்யா. சரி. முக்கியமான ஆளு கதையின் கதாநாயகனே மாப்பிள்ளை பேர் கன்னிக்குமரன். சரி. என் வினக்கின்னு வந்து மாட்டிட்டேன். அன்னைக்கு கண்ணாடி ஓடாம காணா போட்டிருந்தா பரவாயில்ல. என்ன போட்ட? சொல்லல. சும்மா சொல்றா. சாணாவுக்கு எடுத்து என்ன பெரிய எடுத்து போலாம் நம்மளுக்கு. அருமையான முறையில் 10 மணிக்கு கானூர் கிராமத்தில் அமைந்துள்ள சிங்கர வினொலி கலையரங்கில் திருப்பாச்சேத்து உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் சென்னை உயர் நீதிமன்ற அரசு வழக்கறிஞர் உயர்திரு முத்து ராமலிங்கம் கல்லூரணி அவர்கள் உபயமாக தமிழகத்திலே தலை சிறந்த கதாபாத்திரம் நாடகமானது எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க உறுப்பினர்கள் பங்கு பெறும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் அமிஷாக நடைபெறும். இந்த நாடகத்தில் நடிக்கிறக்கும் நடிகை சியாமையில் தமிழர்கள் காவியல் அறிந்திருந்தாலும் புரிந்திருந்தாலும் அறிமுகப்படுத்தக்கூடியது அடியன் கடமை என்று கூறிக்கொண்டு சென்றவன் தனக்கென தானே என்று வெட்டிக்குடி நாட்டி வரும் நடிப்பின் சுடர், நடிப்பின் இளவரசன், நடிப்பின் மாமேதை. எந்த நாடகமாக இருந்தாலும் சரி, வள்ளி திருமணமாக இருந்தாலும் சரி, சத்தியமன் சாவித்திரியாக இருந்தாலும் சரி, கட்டபொம்ம நாடகமாக இருந்தாலும் சரி, பேரு முகலை மதித்து வரும் அருமை மாமா வீர அலங்குளத்தைச் சேர்ந்த வளர்த்தி. இந்த கொட்டை பத்தாதையா தட்டுமே அவர் வளர்த்தி தட்டாதில்ல, தட்டிடும்ல. வீராலங்குளத்தைச் சேர்ந்த தெய்வேந்திரன் அபூர்வ மத்தியில் வேலன் ஒருத்தன்.
அடுத்தபடியாக குயிலின் குரலவியம் குயிலிசை கோகிலவாணி. வானத்திலே எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் புராண நட்சத்திரம் காவிய கவி குயில் என்று சொன்னாலே எங்களது தாய் கிழவி போல் வருமா என்று சொல்லக்கூடிய அளவிலே தாய் கிழவி பட்டம் பெற்ற எனது அருமை சகோதரி கரூரை சேர்ந்த மஞ்சுளா அவர்கள் மத்தியில் வள்ளிநாயகமாக நடிப்பார். சொற்போர் அரசு காணப்பிரியர் கலகப்பிரியர், பேச்சுக்கு பேச்சு சொல்லுக்கு சொல்லு, வீச்சுக்கு வீச்சு. இன்னைக்கு இருக்கு கதை. இன்னைக்கு மேடையில் ஆத்தா தப்பாக பேச மாட்டேன், தவறாக பேச மாட்டேன், எல்லாரும் சிந்திக்கத்தான் வைக்கணும். நாடகத்தில் பப்புன்னு வந்துட்டேன்னா கவிச்சி பேசுவான்னு நினச்சிடக்கூடாதுல்ல. இன்னைக்கு வரக்கூடிய நாரதருக்கு இந்த கேள்வி தெரிஞ்சிருக்கான்னு இப்போ தெரியணும். கும்பாபிஷேகம் முடிஞ்சு, கும்பாபிஷேகம் எதுக்கு பண்ணுறான்? அதுக்கடுத்து ஏன் 108 பூசை வைக்கலாம்ல? 108 நாள் மண்டல பூசை வைக்கலாம்ல? 48 நாள் மண்டல பூஜை எதுக்கு வைக்கிறீங்க? இந்த 48க்கு விளக்கம் தெரியணும், இந்த 108க்கு விளக்கம் தெரியணும். அவங்களுக்கே முதல்ல தெரியாது, நம்ம சொன்னா தான் தெரியும். அப்புறம் எதுக்கு நம்மளை காசு கொடுத்து கூட்டியாராங்க சொல்றதுக்காச்சும் விட்டு வர்றாங்க. ஆமா, ஊருக்கார எப்படியும் காசை போட்டு வரிய போட்டு 42 நாள் அவங்க தானே வச்சிருக்கா. அப்ப அவங்கள்ட்ட தானே கேட்கணும்னு நினைச்சேன். அப்ப நாரதற்கு விவரம் தெரிய ஆளுதானே பாருன்னு. அது சரிதான். இந்த உள்ள பேசுறவெல்லாம் என்ட்ரு நடக்காது. வண்டியில் படுக்க சொல்லிட்டேன். இந்த இதுக்கு விளக்கம் சொல்லணும், இன்னொரு இதுக்கு விளக்கம் சொல்லணும். இன்னொரு கேள்வி நான் வச்சிருக்கேன் நாரதருக்கு. மணிக்குமார், இன்னைக்கு நீ செத்தா இதை போன மேடையில் சொன்னதுக்கு தான் கட்டையை வச்சு நசுக்குனார். மயிரை கசக்குவார். என்னை கசக்கு இன்னொரு ஆள் பிறந்து வரணும் உனக்கு இல்லையில. ஏத்தா எத்தனை இடத்துல பார்த்துருக்கேன். ஒரு ஆண்ப ஒரு சேவலும் கோழியும் கூடுது, முட்டை ஓட்டு குஞ்சு உரிக்குது, அது வாட்டில் ஓடிடுதுல. கிடாயும் ஆடும் சேருது, அது வாட்டில் ஓடிடுது. இந்த நாய் இருக்குல்ல, நாய் ஏன் இழுத்துக்கிட்டு தெரியுது? அது உனக்கு தானே தெரியும். நாய் ஏன் இழுத்துக்கிட்டு தெரியுது? ஏதாயெல்லாம் புராணத்தில் மகாபாரதத்தில் இருக்கு. அதையும் சொல்லலைன்னா உனக்கு கட்டை தெரிக்கிறது இல்லையா, உன் கொட்டை தெரிக்கும். அருமையான முறையில் நமது கழகப்பிரியர் வல்லாள மாநகரம் கண்டெடுத்த கே மணிக்குமார் மத்தியில் நார்மல் கழகப்பிரியராக புதிய பாடல், பழைய பாடல், தம்மாக்கு பாடல், எந்த பாடல் கேட்டாலும் தனது விரல் வளர்த்தினாலும் தனது குரல் வளர்த்தினாலும் இன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாங்கள்லாம் இன்றைக்கி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கோம்னா, சுதி இலயத்தோடு பாடிக்கிட்டு இருக்கோம்னா அந்த குடும்பம் தான் முக்கியமாக காரணம். எங்களது ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் கருகாமையில் உள்ள கள்ளிக்குடியைச் சேர்ந்த எல்லாம் வழிகாட்டியை தரக்கூடிய அருமை வாத்தியார் VM சீமான் அவர்கள் முகத்தில் ஹார்மோனியம் என்பார். அசைந்தால் அசையும் அகிலமில்லாமே, அசைந்தால் அசையும் அகிலமில்லாமே, அறிவாய் மனிதமும் ஆடவம் பெரிதாய், நான் அசைந்தால் அசையும் அகிலமில்லாமே, அறிவாய் மனிதமும் ஆடவம் பெரிதாய், ஆடவாயனது மாணவன் பாடுவாய இனிமும் உடவந்தவர் பாட்டும் பாவமும் நானே பாடூனை நான் பாடவை தேடி பாட்டூனானே பாவமும் நானே. இந்த கைதட்ட முடியானத்தா சுறுசுறுப்பு இல்லாத வட்டிக்கு தமிழ்நாட்டில் முதல்ல இருந்தது வந்து 3 கோடி இந்திக்காரன் வந்தேன். இன்னைக்கு கணக்கெடுப்பில் 6 கோடி இந்திக்காரன் இருக்கேன். என்ன காரணம்? இவனை கொண்டு வேலை வாக்க விட்டால் மேலே கொத்தனார் வேலைக்கு போகிறது. பொறுமைக்கு சொல்ல, உண்மையை சொல்லிடுறேன். கொத்தனார் வேலைக்கு போகிற 10 மணிக்கு போய் மேலே ஏறுற, 11 மணிக்கு டீ கேட்குற, வீடு கட்டுறேன் செத்தேன். இந்த சித்தாளி என்ன பாவம் தான் பண்ணுச்சுன்னு இதில் இந்த கொத்தனார் வேலைக்கு போகிற ஆளுக்கு கோச்சுக்கிறதியா? எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில ஆளுகளைத்தேன். கொத்த வேலைக்கு போகிறோம்னு சொல்லிட்டு மேலே ஏறி நீ பாட்டில் பூசுகிற. முதல்ல ஒன்றே பூசிக்க, சட்டி ஓடும். முதல்ல நீ பாட்டில் மேலே ஏறிக்கிட்டு பூசுகிற, சட்டியை தூக்கி கொடுமாங்கிற. அந்த அம்மா ஏந்தி கொடுத்துக்கிட்டு அதை பார்க்குமா இல்லை இதை பார்க்குமா? அதையெல்லாம் நீங்கள் வேறு எதுவும் நினச்சிடக்கூடாது. அந்த தூக்கு குண்டை பார்க்குமா
இல்லை வேற உண்டை பார்க்கும் அப்படி போய்கிட்டு இருக்கு. சோம்பேறித்தனம் படப்பட இந்திக்காரன் வரத்தான் செய்வேன். அதனால் அந்த கைதட்டின தமிழர்களுக்கு மட்டும் நன்றி, மிச்ச ஈராக்காரர்களுக்கு பூரா குட் பாய் என்பதை எடுத்துரைத்து அறிவுறுதியாக சிறந்த முறையில் எங்கள் மிருதங்க புகழ் மிருதங்க சக்கரவர்த்தி கோடியடி முரசு அன்னாரது அன்பு வாத்தியார் நமது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரைக்கு அருகாமையில் உள்ள அரசகுலத்தைச் சேர்ந்த டிவி ஜெயம் அவர்களது மூத்த மாணவனுமாகிய எனது அருமையினார் திருப்பாச்சியத்தை சேர்ந்த ஏஎஸ் சமயமுத்து அவர்கள் மத்தியில் மிருதங்க அபிலாஷிப்பார். கைதட்டுங்கண்ணே. இந்த உடம்புல போல தெம்பு இருந்துச்சுன்னா செத்ததோட அடிக்க முடியுமா? கொஞ்சம் அடித்து பாருங்களேன், தரையில் விட்டுக்கிட்டு நங்குன்னு விரல் உடஞ்சுவோம். இந்த ஆத்தா மாதிரி விடிய விடிய முழிச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த நாடகம். நீங்கள் நல்லபடியாக முழிச்சிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே காமெடி ரொம்ப நடக்கும். நீங்கள் போனீங்கன்னா நோ ப்ளீஸ், நாங்கள் வாட்டில் உள்ள ஓடிடுவோம். அதுக்காக அருகான முறையில் இணையாக வாசி பார்த்து கொண்டிருக்கும் பலவாத்திய புகழ் பலவாத்திய சக்கரவர்த்தி கருவனூர் தான். உங்கள் வாத்தியார் யாருப்பா? தம்பி வாத்தியார் அவரா வாத்தியார் கருவனூரை சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் மத்தியில் ஆல்ரவுண்டர் ஷிப்பார்.
நாடகத்தை விட்டு வந்தீங்களா இல்லை உடுக்கடிக்க கொண்டு வந்தீங்களா? சண்டை ஓட்டு வந்துட்டு பொண்டாட்டியை தூக்கி அடிக்க முடியாம இதை தூக்கி போட்டு அடிச்சு கிடக்க என்ன தம்பி நேத்து நாடகம் இல்ல நான் பாடுங்க நீங்க தீர்வு நினைக்கிறீங்களா இப்படி தீர்மானம் வச்சு நினைக்கிற மாதிரியா வீட்டுல கனவு வேற நாடகம் இல்லாம இருந்துச்சு நாடகத்தை பேர் நினைச்சிட்டு அப்படி அடிக்கல பொண்டாட்டி மேல அடிச்சு இப்படி தீர்மானம் வச்சு உனக்கு பீதரிச்சு போயிருக்குமே ஒரு மணி ஐயோ அது அலறி உன்னையெல்லாம் போலீஸ்ல ஓடிச்சு கொடுக்கணும் உன்னை விட்டு வீட்டு வாசலில் வச்சா விளங்காது. அது இணையம் எங்களையும் வழிகாட்டியாக அழைத்து செல்லக்கூடிய தாள சேகர்த்தா லய சக்கரவர்த்தி எனது அருமை என்னார் கள்ளிக்குடியை சேர்ந்த பிஎம் இளையராஜா அவர்கள் மத்தியில் தாளம் சிப்பார். அருமை 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 அருமை. ஆனால் உணவுபாடு தான் கவலை இல்லை. ஊரில் சண்டை வந்தால் நீங்கள் பெட்டியை தூக்கிட்டு கிளம்பணும், அவர் மிருதங்க தூக்கணும், இவர் ஆல்ரவுண்டை கட்டணும். ஐயா உயர்ந்து காவல்துறை அதிகாரி ஆய்வாளர் ஐயா அவர்களை விழா மேடைக்கு வரும்படி விழா கமிட்டியார் சார்பாக அழைக்கப்படுகின்றார்கள். எதிர காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்கள் அந்த மரியாதையை பெற்று செல்லுமாறு உங்களை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றனர். அதாவது ஒரு உண்மையான விஷயம் தெரியுமா, படித்த பிள்ளைகள் கூட தெரியாது. தமிழ்நாட்டினுடைய காவல்துறை எத்தனாவது இடத்துல இருக்கா தெரியுமா? உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பார்க்க தெரியும், ஃபேஸ்புக் நோண்ட தெரியும், வாட்ஸ்அப்பு பார்க்க தெரியும். இந்த பொது அறிவு ஜிகே ஜெனரல் நாலேஜ் ஆர்டிஎமே கிடையாது. தமிழ்நாடுனுடைய காவல்துறை 2வது இடத்துல இருக்கு. உலகளவில்
முதலிடம் என்ன தெரியுமா? ஸ்காட்லாண்டு. 2வது இடம் தமிழ்நாடு. தெரிஞ்சு வச்சுக்குங்க. படிக்கிறதுக்கு இப்போ வேலை இல்லை. சோறும் கிட்ட தெரியல, எங்களுக்கு அடுப்பும் பற்ற வைக்க தெரியல. புருஷங்காரனை வந்து இனிமேல் பற்ற வச்சு உங்களுக்கு ஓட்டி விட போகிறேன். என்னத்தான் சொல்ல, எல்லாத்தையும் பொது உரிமையில் தெரிவிச்சுங்க. ஐயா காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, அதுக்கு அடுத்தபடியாக ஒளி அமைப்பு சிறந்த ஸ்தாபனம், தேட கிடைக்காத ஒளி அமைப்பு நமது பச்சேரி இருப்பு கல்லூரணி உரிமை எஸ் சந்திரன் அவர்களது ஆடியோஸ் ஆகிய நவீன ஒளி அமைப்பு ஸ்ரீ புவனேஷ் லைட் ஆஃப் சவுண்ட் சர்வீஸ்.